ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபேசியர் 6:18 கூட வாசித்து தியானிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆவியில் எப்படி ஜெபிப்பது? ஜெபங்கள் வித்தியாசம் உண்டு. மாம்சத்தில் அநேகர் ஜெபிக்கிறார்கள். ஆவியில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியிலே ஜெபிப்பதென்றால் முதலாவதாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும்போது வேண்டுதல்களை தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பங்களை நாம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்நாளின் ஜெபத்தில் கூட அவர் வேண்டுதலோடு கூட ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். தாவீது அவருடைய வாழ்க்கையில் விண்ணப்பங்களை அநேக நேரங்களில் ஏறெடுத்து தேவனிடத்தில் பதிலை பெற்று கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற எந்த ஜெபமாக இருந்தாலும் எந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து கேட்கிறோமோ அந்த காரியத்தில் ஒரு மன உறுதி, ஒரு மிகுந்த மன உறுதியோடு கூட நாம் ஜெபிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு ஜெபம் என்றும் சொல்லும்போது ஒவ்வொரு நாளிலும் நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தவான்களை விரும்புகிறார். அதுபோல் நாமும் கூட பரிசுத்தவான்களினுடைய எல்லா காரியத்திற்காகவும் நாம் ஜெபிப்பது மிக அவசியமாக இருக்கிறதா. அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் அநேகர் விழிப்புள்ளவர்களாக இல்லாதபடிக்கு அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜெபம் என்பது ஒரு விழிப்புள்ளவர்களாக தேவன் இதை செய்வார் என்ற நிச்சயத்தோடு கூட இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விழிப்பை நம்முடைய ஜெபத்தில் நாம் செய்யும்போது மெய்யாகவே நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். மாம்சத்திலே நாம் ஜெபியாதபடி ஆவியினாலே ஜெபித்து ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் பதிலை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும்போது அவர்கள் பதிலை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் மிகுந்த பதிலை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆவியினாலே ஜெபிக்கும்போது மெய்யாகவே நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆவியில் ஜெபிக்கும்போது ஒவ்வொரு நாளிலும் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஒரு மன உறுதியோடு கூட பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபித்து ஜெபத்தில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவ சமூகத்தில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கும்போது, ஜெபத்தில் விழிப்புள்ளவர்களாக இருக்கும்போது தான் தேவன் அந்த பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று தேவன் இடத்துல ஜெபிக்கிற அநேக மனிதர்கள், மாம்சத்தில் ஜெபிக்கிற மனிதர்கள் தேவன் இதை செய்வாரா என்ற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஒரு விழிப்பில்லாத சூழ்நிலை, அந்த காரியத்தை குறித்து விழிப்பில்லாத சூழ்நிலை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் தேவன் இதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஒரு விழிப்போடு கூட ஜெபிக்கும்போது மெய்யாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்களும் ஆவியிலே ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கூட கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்வு தேவன் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம், அந்த விழிப்புணர்வு இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஜெபத்திற்கும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியிலே ஜெபித்து தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேத வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சமயங்களிலும் எந்த சமயத்திலோ நாங்கள் எல்லா வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு கூட பரிசுத்தவான்களுக்கு ஜெபித்து மன உறுதியோடு கூட விழிப்புள்ளவர்களாக ஆவியிலே ஜெபம் பண்ணி உம்முடைய சமூகத்தில் எல்லா விண்ணப்பங்களுக்கும் நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை இந்த புதிய நாளில் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியிலே ஜெபிக்க ஆண்டவரை நீர், ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் நீர் துணை செய்வீராக. பரிசுத்தவான்களுக்காக ஜெபித்து நாங்கள் ஆண்டவரை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.